ஸோ இந்த வீடியோல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூ ஏப்ரல் 2023. ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். ஏப்ரல் 2023. ஆல்ரெடி நான் நவம்பர் பார்த்தோம். இது ஏப்ரல். இல்லை 2 மார்க்ஸ் மட்டும் நான் பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் சாம்பிள்? சாம்பிள்னா இட் இஸ் எ சப்செட் ஆஃப் த பாப்புலேஷன். ஓகே, ஸோ ஒரு பாப்புலேஷன் இருக்கு, அதில் இருக்கிற சப்செட்டை தான் சொல்லுவாங்க சாம்பிள்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் ஏ சாம்பிள் இஸ் கால்ட் ஏ சாம்பிள் சைஸ். ஸோ அந்த சாம்பிள் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் சாம்பிள் சைஸ் சொல்கிறாங்க. ஸோ இதை படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கூல் இருக்காங்கன்னா, ஒரு கிளாஸில் இருக்காங்க, ஒரு ஸ்கூலில் ஒரு 1500 ஸ்ட்ரென்த் இருக்காங்கன்னா, அதில் ஒரு 10 மெம்பர்ஸை நான் செலக்ட் பண்ணி அவங்களோட ஆவரேஜ் வெயிட் நான் செக் பண்ணுறேன். ஹோல் ஸ்கூலோட வெயிட்டை செக் பண்ண வெரி டிஃபிகல்ட். அதில் ஒரு ஒரு 10 ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து சாம்பிளாக எடுத்து அவங்களோட வெயிட் ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அதை வச்சு இந்த பாப்புலேஷனை நம்ம டிசைட் பண்ணுறது தான் என்னன்னா சாம்பிள்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் ஹைபோதிசிஸ். நம்ம சாம்பிள்னா அதுதான். அதில் எல்லாரையுமே வெயிட்டு செக் பண்ணாமல் பர்டிகுலராக ஒரு சாம்பிள் சூஸ் பண்ணி அவங்களோட வெயிட்டை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கிறது தான் சாம்பிளிங். ஓகே, நவ் அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கேட்குறாங்க. இதில் 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க ஈவெண்ட்டை பற்றி. ஸோ ஈவெண்ட்னா இம்பாசிபிள்னா ப்ராபபிலிட்டிக்கு 0, ஷியோர்னா ஈவெண்ட்டுக்கு 1, சிம்பிள் ஈவெண்ட், காம்பவுண்ட் ஈவெண்ட் அண்ட் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட், ஈக்குவல் லைக்லி ஈவெண்ட். ஸோ இதெல்லாம் இதோட டெஃபினேஷன் நோட்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. இதான் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 3னா பி பி செட் 5 7 8னா ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா காமன் தான் இருக்கா, இதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் ஈவெண்ட்னா ஒரு ஒரு நம்ம டயர் த்ரோ பண்ணும்போது வாட் ஆர் அவுட்கம்ஸ் வரும், 6 அவுட்கம்ஸ். ஸோ ஒரு 6 அவுட்கம்ஸ் வருதுல, அந்த 6 தான் எக்ஸாக்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னா ஸோ இப்போ நம்ம காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட்டும் வரும் டெய்லும் வரும். அப்போ ஹெட்டோட ப்ராபபிலிட்டி 1/2, டெய்லோட ப்ராபபிலிட்டி 1/2. ஸோ அது ஈக்குவலாக வரதுனால அது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா அக்யூரன்ஸ் ஆஃப் ஒன் ஈவெண்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த அக்யூரன்ஸ் ஆஃப் அனதர் ஈவெண்ட் அது சொல்லுவாங்க. ஸோ சிம்பிள் ஈவெண்ட்னா ஈவெண்ட் இஸ் நத்திங் பட் இஸ் இந்த ரேண்டம்ஸ் இந்த சாம்பிள் அவுட்கம்ஸ்ல இருக்கிற ஒரு அவுட்கம்ஸ் அதை தான் என்ன சொல்லுவாங்க ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ காயினை டாஸ் பண்ணா ஹெட் டெய்ல் வருது. ஸோ ஹெட் அது ஒரு ஈவெண்ட், டெய்ல் அது ஒரு ஈவெண்ட். ஓகே, தட் இஸ் ஈவெண்ட். அதை படிச்சுக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் ஈக்குவல் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இஸ் ரியல் நம்பர். ஸோ இதான் மெயின். இது இந்த டெஃபினேஷன் தான் நம்ம அதாவது இட் இஸ் டிஸ்கிரீட்டா இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதான் டிஸ்ட்ரிபியூட் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் ஈக்குவல் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இஸ் எ ரியல் நம்பர். ஓகே, ஸோ இதான் மெயின் டெஃபினேஷன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனா இதான் மெயின். அது டிஸ்கிரீட்டா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா சம்மேஷன் பி ஆஃப் எக்ஸ்ஐன்னு போடுவாங்க. xi இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போடுவாங்க. கண்டினியூஸ் வந்தா இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு போட்டுட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ்ன்னு போடுவாங்க. மைனஸ்லேருந்து எக்ஸ் வரைக்கும் இதான் கண்டினியூஸ். ஸோ இதான் ஜென்ரலாக இதை படிச்சு வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் இதில் கேட்குறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா இஸ் நத்திங் பட் it can take any value within the interval, specific range and interval. Okay, for example, height of the students in the range 120 centimeter to and 160 centimeter. So within இந்த ரேஞ்சுக்குள்ள 120 to 160 குள்ள height of students weight எல்லாம் நான் எடுக்கிறேன். அந்த டேட்டா அதுதான் வந்து சொல்லணும்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் எழுதலாம். ஓகே, அது எக்ஸாம்பிள் the height of the individuals, a time take to complete the task, the temperature of the room. So continuous random variables often denoted by letters capital எடுப்பாங்க. ஸோ இதுதான் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனோட இம்பார்ட்டன்ட்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இது நம்ம ரேண்டம் வேரியபிள் தான் எழுதியிருக்கேன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே கொடுத்துருக்கான். டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூஸ்ல என்ன வரும், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஒன் மோர் திங் எக்ஸ்பனன்ஷியல். நிறைய இருக்கு, நம்ம போர்ஷன் நம்ம ரெண்டு தான் பார்க்கறோம் இல்லை, நார்மல் அண்ட் எக்ஸ்பனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா நார்மலை வச்சு நம்ம அந்த ஏரியா ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டிஸ் அந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் இல்லை ஏரியாஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, and how is a normal distribution is related to probability distribution. So a normal distribution type of continuous normal distribution continuous probability distribution in which most data points clustered to the middle of the range. So நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் a bell shaped curve. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே எங்கே இதாகும்னா இந்த மீடியன்ல, அதாவது மீன். ஸோ மீன் z = 0, இந்த மிடில் இருக்கிறதுல மீன் மீடியன் மோடு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும்.
ஸோ இந்த சென்டர்ல தான் மீன் இருக்கும். ஓகே. ஸோ இந்த இருக்கிறதுல தான் எல்லா டேட்டாஸும் வரும். ஓகே. சிமெட்ரிக்கல் டுவர்ட்ஸ் எய்தர் த எக்ஸ்ட்ரீம், எக்ஸ்ட்ரீம்ல தான் வரும். The middle of range is also known as the mean of the distribution சொல்றாங்க. The middle range வந்து இது மீன் சொல்றாங்க. ஸோ மீன் அதாவது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீனோட வேல்யூ வந்து 0. ஸோ அதான் மேலே Z0ன்னு போட்டிருக்கும். ஓகே. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வரைஞ்சு இது போடுங்க. அது ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டாண்டர்ட் வேரியபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் பட் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து சிக்மா சாரி 1. ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ 1, மீன் வேல்யூ 0 வந்தா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. அனதர் நேம் இஸ் இட் இஸ் கால்ட் ஆல்சோ Z டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. அண்ட் இதோட ஃபார்முலா எழுதி விடுங்க. Z equal to x minus mu by sigma. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராபர்ட்டி ஃபைண்ட் பண்றோம் Z டிஸ்ட்ரிபியூஷன்ல. பட் இதோட டெஃபினிஷன் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா f of Z equal to 1/2 e power minus Z square by 2ன்னு வரும். 1/2 √2 பைன்னு வரும்ல. ஆமா. 1/√2 pi e power minus z squared. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினிஷன். ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இதான். ஆனா இந்த Z equal to ஸ்டாண்டர்ட் நார்மல் இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து ப்ராபர்ட்டி எல்லாம் ஃபைண்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ அதை விச் ஃபார்முலா அடுத்த கொஸ்டின் பட்டிருக்காங்க. ஹவு டு கால்குலேட் நார்மல் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேல்யூ. ஸோ அந்த யூசிங் த Z வேல்யூ அதான் இங்க கொடுத்துருக்கேன். Z equal to x minus x bar minus Z equal to x value minus mu by sigma. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் வேல்யூ ஃபைண்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ அதுதான் ப்ரொசீஜரா எழுதியிருக்கேன். இதை அப்படியே படிச்சுக்கோங்க. And what are the 6 steps of hypothesis test? இது very important. The hypothesis test நம்ம என்னெல்லாம் பண்றோம்? First, we set the null hypothesis. Okay. Second, alternate hypothesis. So null hypothesis என்ன? H0. There is no significant difference between sample mean and population mean. Sample mean-க்கும் population mean-க்கும் there is no difference, significant difference between. So அது ரெண்டுத்துக்குமே difference இல்லைன்னு சொல்லி செட் பண்றது தான் null hypothesis. Alternate-னா there is a difference in sample mean and population mean. அது H1 சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு ஸ்டெப்பு. அடுத்தது கிரிட்டிக்கல் வேல்யூ. தேர்ட் we need to determine the critical value. ஸோ அடுத்து கிரிட்டிக்கல் வேல்யூனா அந்த டேபிள் வேல்யூ. அவங்க டேபிள் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், 1% லெவல் ஆஃப் அந்த இதை வச்சு அந்த கிரிட்டிக்கல் வேல்யூ ஃபைண்ட் பண்ண. அது வந்து ஆக்சுவலாக டேபிள் வேல்யூன்னு சொல்லுவாங்க. டேபிள் வேல்யூ. நெக்ஸ்ட் we need to calculate the test statistics. இப்போ Z டெஸ்ட்னா Z கண்டுபிடிக்கணும், T டெஸ்ட்னா T அந்த அதோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. Z டெஸ்ட்னா Z equal to x bar minus mu by sigma by root n. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் நம்ம டிசிஷன் we need to make a statistical decision. அதாவது நம்ம CV and TV. CV தான் அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூ, TV வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ. ஸோ CV கிரேட்டரா இருந்ததுன்னா H0 is rejected and TV கிரேட்டரா இருந்தா H0 is accepted. இந்த ரெண்டு கன்க்ளூஷனா வச்சுக்கணும். ஸோ அதாவது கால்குலேட்டட் வேல்யூ வந்து கிரேட்டரா இருந்ததுன்னா H0 is rejected, calculated value is less than இருந்ததுன்னா H0 is accepted. அதுதான் அந்த statistical decision. ஸோ ஃபைனலா அந்த கன்க்ளூஷன் என்ன நம்ம கேட்டிருக்காங்களோ அந்த கன்க்ளூஷன் எழுதணும். ஸோ இந்த 6 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. நல்ல hypothesis, alternate, critical value, test value and statistical decision, finally conclusion. ஸோ இந்த பாயிண்ட் நல்லா படிச்சுக்கோங்க. ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் கேட்டாங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் ஆஃப் ஹைபோதிசிஸ் இதை பற்றி தான் எழுதுறாங்க. ஆனால் அவங்க ரிலேட்டடா உங்களுக்கு டெஸ்ட் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் வச்சு நீங்க அப்படியே எழுதி விடலாம். ஓகே, இதெல்லாம் படிச்சுக்கோங்க இந்த பாயிண்ட். விச் டெஸ்ட் கேன் பி யூஸ் டு கம்பேர் டூ மீன்ஸ். ஸோ டூ மீன் கம்பேர் பண்றதுக்கு நமக்கு டி டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதாவது டி டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இசட் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டி டெஸ்ட் தான் போட்டிருக்கேன். டி டெஸ்ட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் யூஸ் டு கம்பேர் த மீன்ஸ் ஆஃப் டூ குரூப் and it is used in hypothesis testing, determine whether a process or treatment actually has effect on the population of interest, whether two groups are different from one another. Okay, so main thing the two group oda mean வந்து கம்பேர் பண்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம்னா டி டெஸ்ட் யூஸ் பண்றாங்க, டி டெஸ்ட் யூஸ் பண்றாங்க, இசட் டெஸ்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ எழுதி விடலாம். ஓகே, வாட் டேட்டா இஸ் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ நார்மலி டிஸ்ட்ரிபியூட்ல எந்த டேட்டானா டேட்டா தட் டு நாட் ஃபாலோ த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணாத டேட்டாவை தான் என்ன அதை நான் நார்மல் டேட்டான்னு சொல்றாங்க. ஸோ இல்லை சாம்பிள் சைஸ் இஸ் நாட் பாசிபிள், நார்மல் இஸ் நாட் பாசிபிள், எஸ்பெஷலி சாம்பிள் லார்ஜ் சாம்பிள் சைஸ் நாட் பாசிபிளா இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ண மாட்டோம் சொல்றாங்க. In other case, the distribution can be skewed to left or right depending on the parameter measure. This is also a type of non-normal and Poisson distribution independent of the sample size. So Poisson distribution data so in the normal distribution use பண்ண மாட்டோம் சொல்றாங்க. Okay, next finally, why do we use standard normal distribution? So இந்த standard normal distribution இருக்குல்ல z equal to x, இதை பத்தியே 3 இதுல கொஸ்டின் வருது. ஸோ நம்ம இதை வச்சு நல்லா எழுதலாம். ஆனா யூசர்ஸ் கேட்டிருக்காங்க
நம்ம எதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்றது தான் மெயின். ஸோ அவங்க குடுக்குற டேட்டாக்கு அந்த ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அதாவது பெர்சன்டேஜ், ப்ராபபிலிட்டி, ப்ரொபோர்ஷன் அது ஃபைண்ட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்றோம். So the standard normal distribution is a probability distribution. The area under the curve between 2 points tells you the probability of variable taking on a range of value. ஸோ அவங்க கொடுக்குற 2 பாயிண்ட்ஸ் லெஸ் தென், கிரேட்டர் தென் அண்ட் பிட்வீன் த வேல்யூஸ். ஸோ அதை வச்சு நம்ம அந்த ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் த வேரியபிள். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து 2 மார்க்ல லாஸ்ட் கேட்டது. ஸோ இந்த நோட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்க நோட்ஸ் அந்த பாயிண்ட் எல்லாம் படிச்சுக்கோங்க, ரிலேட்டடாக எழுதி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.